பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். எனக்கு அன்பானவர்களே, ஞானியாகிய சாலமோன் இங்கே சொல்லி இருக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அன்பரே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்வில் காணப்படுமானால் நாம் தீமையை வெறுக்கிறதற்கு அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம் என்றும் சாலமோன் ஞானி தன்னுடைய வார்த்தைகளிலே சொல்லியிருக்கிறார். நாம் வாழுகிற இந்த பூமியிலே ஏராளமான தீமைகள் நிறைந்து காணப்படுகிறது. தீமை எது என்பதை கண்டறிந்து அதை வெறுக்கிறதற்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய கரங்களில் இருக்கிற வேத புத்தகத்தை நாம் வாசித்தால் எதுவெல்லாம் தீமை என்பதை அறிந்து அவைகளிலிருந்து நாம் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள முடியுமே. தீமை எந்த விதத்திலே நம்மிடத்திலே வந்தாலும் அதை வெறுக்கிறதற்கும் அதை விட்டு விலகுகிறதற்கும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பக்தனாகிய யோசேப்பை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, பாவம் செய்யும்படிக்கு போத்திபாரின் மனைவி அவரை அழைத்த போது அந்த தீமையை, பாவத்தை வெறுக்க யோசேப்புக்கு தெரிந்திருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோசேப்புக்குள்ளே காணப்பட்டபடியால் அவரால் தீமையை வெறுக்க முடிந்தது. தானியேலுக்குள் விசேஷித்த தேவ ஆவி இருந்தபடியால் ராஜாவின் திராட்சரசத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானம் பண்ணி இருந்தார். இப்படிப்பட்ட நற்குணங்கள் நம்மிடத்திலேயும் வளர்ந்து பெருகட்டும். தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ளுவோம். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை நாங்கள் உம்முடைய வார்த்தையிலிருந்து தியானித்தோமே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதத்திலேயும் தீமைக்கு இடங்கொடுக்காதபடிக்கு அவைகளை வெறுத்து விடுகிறதற்கும் அவைகளை விட்டு விலகி விடுகிறதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ்ந்து அவைகளை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. யோசேப்பை போல, தானியேலை போல நாங்களும் தீமையை வெறுத்து விடுகிறதற்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தாரும். நாங்கள் அதை கற்றுக்கொள்ளுகிறதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை உம்முடைய வசனத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.